அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்தின் குடும்பத்திற்கு திருமாவளவன் ஆறுதல் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கூடிய அந்த விவகாரத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுடன் இந்த துக்க நிகழ்வில் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் முகமாக அவர்கள் செயல்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் அவருடைய குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக நேற்று தினம் முதலமைச்சர் அந்த குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக நேரடியாக பேசி அவரிடம் வருத்தம் தெரிவித்து அவருடன் அரசு துணை நிற்கும், தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை சட்டத்தின் பூர்வமாக எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை முதல்வர் அளித்திருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக சார்பில் இன்றைய தினம் இந்த நிகழ்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் இந்த குடும்பத்தில் நேரில் சென்று அஜித்குமாருடைய தம்பி மற்றும் அவருடைய அம்மாவிற்கு ஆறுதல் தெரிவித்திருந்தனர். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றிருந்தார். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் அங்கு சென்றிருக்கிறார். அஜித்குமாருடைய தாயார் மற்றும் அவருடைய தம்பியை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சியுடன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது. மேலும் திருப்புவனத்தில் இந்த போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர் அஜித்குமார் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் தெரிவிப்பதன் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவதற்கு அரசுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இது தொடர்பாக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதற்கான கண்டனங்களையும் வலியுறுத்தலையும் விடுதலை சிறுத்தைகள் வைத்து வருவதாக தெரிவித்த அவர் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க கூடாது என்று கவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேரிலே சென்று அஜித்குமாருடைய அந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் தொல் திருமாவளவன். நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.